உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்லி காமிட்டேன். நான் செய்தது தப்பாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். அதை மாதிரி நான் அம்மா செஞ்சு உங்களுக்கு கமெண்ட் சொல்லுவேன். நம்ம சிக்கன் குழம்பு வைப்போம் வாங்க. இந்த கடாயை அடுப்பில் வைக்கணும். இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது காலியாகிடுச்சு. அதனால கடையிலேருந்து ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஆச்சி கறி மசாலா பொடி. எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காய்ச்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போடுவோம். அரை பழத்துக்கு வெந்த உடனே நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அந்த 2 தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா கறியோடு வெந்துடும். லைட்டாக வதக்கினா போதும். 2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின உடனே கழுவி வச்சுருக்கேன் சிக்கனை 4-5 திருப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்ச சிக்கனை அதில் போட்டு லேசாக வதக்கிடணும். வதக்குனா சீக்கிரம் உடஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். சிக்கன் அப்படியே முழுசாக இருக்கும் வதக்கி குழம்பு வச்சோம்னா. கறி மசாலா பொடியில் உப்பு இருக்கிறதுனால நம்ம லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கணும். ஏன்னா பொடியில் உப்பு இருக்கும். அதனால் அதிகமாக ஆயிடக்கூடாதுனால லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்சுக்கிட்டு 2 உருளைக்கிழங்கு நறுக்கிருக்கேன். ஒரு கருவேப்பிலை கொத்து போட்டுக்கணும். நல்ல மணமாக இருக்கும். ரெண்டு உருளைக்கிழங்கு தொலி சீவி வச்சுருக்கேன். இதை நறுக்கி இது கூட போட்டு மசாலா பொடி போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு.
இப்போ சிக்கன் அரை வேக்காடு வெந்துருச்சு. கூட 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருந்தேன். அந்த உருளைக்கிழங்கை நம்ம போடுவோம். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு போட்டால் எங்கள் பெரிய பாப்பாக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், சின்ன பாப்பாவுக்கு பிடிக்கும். அதனால் உருளைக்கிழங்கு நாங்கள் போடுவோம். போட்டு ஒரு 3 ஸ்பூனு சிக்கன் மசாலா பொடி போடுறேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா. அம்மாவுக்கு தெரிஞ்ச அளவில் வைக்கிறேன். உங்களுக்கு வித்தியாசமாக வைக்கணும்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை மாதிரியும் வச்சுட்டு உங்களுக்கு சொல்லுதேன், எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்கிறேன். மசாலா பொடி போட்டாச்சு. கொஞ்சம் வேகட்டும். தேங்காய் சோம்பு அரைச்சி கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு நல்லா கறி வெந்துருச்சு. தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுக்கணும். கருணாநிதி கறி மசாலா கொஞ்சம் போடும், நல்லா மணமாக இருக்கும், வாடையாக மணமாக இருக்கும். சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போதும். இந்த பொடி போட்டால் நல்லா மணமாக வந்துடும், குழம்பு சூப்பராக இருக்கும், மணக்கும். நம்ம சோம்பு வெங்காயம் எல்லாம் தாளித்து ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கடுகு போட்டேன். கொஞ்சம் வெடித்து வந்ததும் 2 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடுவோம். வெடிக்கட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கதை போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கப்பு போட்டுட்டேன். பட்டை கொஞ்சம் போட்டுருக்கேன். ஏலக்காய் போட்டிருக்கேன். இன்னும் கல்பாசி, பிரியாணி இலை போட்டு நல்லா தாளித்து நல்லா செவக்க ப்ரௌன் கலரில் வர நண்டி தாளிச்சிடணும். நல்லா வதக்கிட்டு சிக்கன் குழம்புல ஊற்றினா
சூப்பராக மணக்கும். நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. தாளித்து ஊற்றிப்போம். இது செய்யலாம். அம்மா செஞ்ச சிக்கன் குழம்பு எல்லாரும் சாப்பிட வாங்க. வணக்கம். எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா அதே மாதிரி வைக்கிறேன். வணக்கம். எல்லோரும் சாப்பிட வாங்க. வணக்கம்.